ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல். வாக்குப்பதிவு ஒரே நாளில் நடைபெறுகிறது. கர்நாடக எம்எல்ஏக்களின் பதவி நீக்கம் செல்லும். சபாநாயகர் உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. போபால் விஷவாயுவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக இழப்புத் தொகை. யூனியன் கார்பைடு நிறுவனத்திற்கு நோட்டீஸ். +2 தேர்வுகள் இன்று தொடக்கம். 7.23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இதே நாளில் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கும் கேரள சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி நேற்று மாலை அறிவித்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 28ஆம் தேதியும், மனுக்களை வாபஸ் பெறுவது மார்ச் 30ஆம் தேதியும் நடைபெறும். ஏப்ரல் 11ஆம் தேதி மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. வாக்கு எண்ணிக்கை ஒரு மாதம் கழித்து மே மாதம் 13ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பது யார் என்பது மே 13ஆம் தேதி மதியம் தெரிந்துவிடும். தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை ஒரு மாதம் கழித்து எண்ணுவது இதுவே முதல் முறையாகும். தமிழ்நாடு single phase again. The same date for poll and same notification date, which is notification 19th March, date of poll 13th April. Puducherry again single phase, same date as Tamil Nadu and Kerala, which is notification 19th March, date of poll 13th April. Counting date 13 May. Counting date for the entire is 13th of May. ஆனால் அசாமில் 2 கட்டமாகவும் மேற்கு வங்கத்தில் 6 கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதியும் ஏப்ரல் 11ஆம் தேதியும் அசாமில் வாக்குப்பதிவு 2 கட்டமாக நடத்தப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 18, 23, 27, மே 3, 7, 10 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு 6 கட்டமாக நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்தார். இவ்வாறு 6 கட்டமாக நடத்தப்படுவதை மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவரும் ரயில்வே துறை அமைச்சருமான மம்தா பானர்ஜி வரவேற்றுள்ளார். தனது மாநிலத்தில் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிந்த பிறகே 5 மாநிலங்களிலும் வாக்குகள் எண்ணப்படுகிறது. தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்களை அனைத்து கட்சியினரும் நன்கு சரிபார்த்து கொள்ளலாம் என்றும் குரேஷி கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் 4,59 லட்சம் வாக்காளர்களும் புதுவையில் 80 லட்சம் வாக்காளர்களும் உள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 54,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிகள் இப்போதே அமலுக்கு வந்துள்ளது. கர்நாடக சுயேட்சை எம்எல்ஏக்கள் 5 பேர் தங்கள் பதவி நீக்கத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு கர்நாடகாவில் பாஜக அரசிற்கு அளித்து வந்த ஆதரவை சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாபஸ் பெற்றனர். இதையடுத்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கி சபாநாயகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 சுயேட்சை எம்எல்ஏக்கள் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சுயேட்சை எம்எல்ஏக்கள் பதவி நீக்கத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. இதனை எதிர்த்து 5 எம்எல்ஏக்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சுயேட்சை எம்எல்ஏக்களின் மனுவை தள்ளுபடி செய்ததோடு அவர்கள் பதவி நீக்கத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். வரும் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவதற்கும் அனுமதி வழங்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக கர்நாடக சட்டமன்ற சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல ஆயிரம் பேரை பலி கொண்ட போபால் விஷவாயு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகையை அதிகரிக்க கோரி மத்திய அரசு தாக்கல் செய்த வழக்கில்
யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இயங்கி வந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்திலிருந்து விஷவாயு கசிந்ததில் சுமார் 15,000 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அந்நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இவ்வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டதோடு முக்கிய குற்றவாளிகளுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகை குறைந்த அளவு இருந்ததால் அதை எதிர்த்து தொடர் போராட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் யூனியன் கார்பைட் நிறுவனம் அளிக்க வேண்டிய இழப்பீடு தொகையை 750 கோடியிலிருந்து 7,700 கோடியாக அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கபாடியா தலைமையிலான 5 பேர் கொண்ட பெஞ்ச் வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி தினமும் இந்த வழக்கு குறித்த விசாரணையை நடத்தப்போவதாக அறிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் உடனடியாக பதில் அளிக்குமாறு யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 7,23,000 மாணவர்கள் எழுதும் பிளஸ் 2 தேர்வு இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பிளஸ் 2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்துவது வழக்கம். அதன்படி இன்று தொடங்கும் பொதுத் தேர்வு வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. தமிழகம், புதுவையைச் சேர்ந்த 5,477 மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து 3,36,443 மாணவர்களும் 3,87,102 மாணவிகளும் தேர்வு எழுதுகின்றனர். பள்ளி மாணவர்களை தவிர 57,086 தனித் தேர்வர்களும் தேர்வுகளை எழுதுகின்றனர். இந்த ஆண்டு புழல் சிறையில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் பிளஸ் 2 தேர்வுகளை சிறை கைதிகள் 28 பேர் எழுதுகிறார்கள். பிளஸ் 2, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தமிழ் வழியில் பயின்று இந்த ஆண்டு தேர்வு எழுதும் 5,15,281 மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பார்வையற்றோர், காது கேளாதோர், வாய் பேசாதோர், ஊனமுற்றோர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக சொல்வதை எழுதுவோர், ஒருமொழி பாடம் தவிர்ப்பு, கூடுதலாக 1 மணி நேரம் தேர்வு எழுத அனுமதி உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும். தேர்வின் போது காப்பி அடிப்பதை தடுக்க மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமையில் 4,000 அலுவலர்கள் பறக்கும் படைகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் இருந்து இந்த தேர்வுகளை 6,922 பள்ளிகளைச் சேர்ந்த 8,57,956 பேர் எழுத உள்ளனர். இதேபோல மெட்ரிகுலேஷன் தேர்வுகள் மார்ச் 22 முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று இயக்குநர் வசுந்தரா தேவி தெரிவித்தார். திருச்சி, புழல் சிறை தேர்வு மையங்களில் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை 39 சிறை கைதிகள் எழுதுகிறார்கள். இந்நிலையில் சிபிஎஸ்இ 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நேற்று தொடங்கியது. அதன்படி 10வது வகுப்பு தேர்வு தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுடனும் 12வது வகுப்பு தேர்வு இயற்பியலுடனும் நடைபெறுகிறது. 10வது சிபிஎஸ்இ வகுப்பு தேர்வு மார்ச் 25ஆம் தேதியுடனும் 12வது வகுப்பு தேர்வு ஏப்ரல் 13ஆம் தேதியுடனும் முடிவடைகிறது. குஜராத் மாநிலம் கோத்ரா ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டியை எரித்து 59 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் 11 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இது தவிர 20 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. குஜராத்தில் கோத்ரா ரயில் நிலையத்தில் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி ரயில் பெட்டி ஒன்று எரிக்கப்பட்டது. அதில் இருந்த 59 பேர் உடல் கருகி இறந்தார்கள். இதனையடுத்து குஜராத்தில் நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். கோத்ரா ரயில் எரிப்பு தொடர்பாக 94 பேர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் 63 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். 31 பேர் குற்றவாளிகள் என்று கடந்த மாதம் 22ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்களுக்கான தண்டனைகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. 11 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி PR பட்டேல் நேற்று தீர்ப்பு வழங்கினார். 20 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார். அகமதாபாத் அருகே உள்ள சபர்மதி மத்திய சிறையில் வைத்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. माननीय न्यायालय ने 31 गुनहगारों में से 11 गुनहगार को फांसी की सजा दी है और 20 गुनहगारों को लाइफ इम्प्रिजनमेंट दिया है. इसके साथ साथ अलग अलग ऑफेंस जो कि लूटिंग के हैं, फायरिंग के हैं, IPC 324, 325 एक्सेट्रा हैं, उन सब में अलग अलग भी सेंटेंस दिया है. सभी सजा एक साथ भुगतने की रहेंगी, ये कोर्ट का वर्डिक्ट है. साथ ही में अलग अलग अमाउंट से फाइन भी किया हुआ है. லிபியாவில் ஏற்பட்டுள்ள கலவரத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பான முறையில் இந்தியாவிற்கு அழைத்து வரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா தெரிவித்துள்ளார்.
எகிப்தை தொடர்ந்து லிபியாவில் அதிபர் கடாஃபி எதிராக அந்நாட்டு மக்கள் பெரும் புரட்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து அங்கு சிக்கியுள்ள 18,000 இந்தியர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, லிபியாவில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியில் சிறப்பு விமானம் மற்றும் கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். The evacuation of Indians who are wanting to come back, I think is going on smoothly, and so far by tomorrow, I think 3,500 persons would have been evacuated from Tripoli. I think we are using commercial flights, chartered flights, and the shipping lines. மேலும் லிபியாவில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை சுமார் 1083 பேர் லிபியாவில் இருந்து நாடு திரும்பியுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் சுமார் 3,500 இந்தியர்கள் லிபியாவில் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.